வெல்கம் டு ஜிவிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் ஒத்தக்கால் மண்டபங்கிற ஏரியாவில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒத்தக்கால் மண்டபம் மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கில் ஈஸ்ட் பார்த்த மாதிரி வீடுங்க. ஈஸ்ட் பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. உள்ளே போனோம் அப்படின்னா கார் பார்க்கிங் இருக்குது. நம்மளுக்கு ஒரு கார் நிறுத்திட்டு ஒரு 2 வீலர் நிறுத்துகிற அளவுக்கான கார் பார்க்கிங் இருக்குது. உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹால் 11:17 ஒரு பெரிய ஹாலுங்க. பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாமி கபூன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, கிழக்க பார்த்த மாதிரி. டோரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேக்கு டோருங்க. ஆனால் நமக்கு ஸ்ட்ராங்காக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5x12 5x12 நல்லா ஃப்ரீயாகவே தான் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரைனட்டில் பண்ணியிருக்காங்கங்க. ஷெல்ஃபெல்லாம் வந்து கடப்பாக்கல் தான். அந்த ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன், அப்புறம் மிக்ஸி கிரைண்டர் ப்ரொவிஷன் எல்லாம் வந்து நமக்கு டேபிள் டாப் மேலேயே வந்துடுதுங்க. ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு. உங்களுக்கு இந்த கிச்சன் பத்தலை அப்படின்னா நமக்கு அந்த இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணி கபோர்டெல்லாம் வச்சு கொடுத்துடலாங்க. அதெல்லாம் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம், லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துடலாங்க. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா டபுள் பெட்ரூமுங்க. அதில் ஒரு பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா 8x11 வித் அட்டாச் பாத்ரூமோட. மேலே பாருங்கள் கபோர்டெல்லாம், இங்கெல்லாம் கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் இருக்குது, கபோர்டு இருக்குது, எல்லாமே நமக்கு வந்துடும் அட்டாச் பாத்ரூமோட. பாத்ரூமோட சைஸ் என்ன அப்படின்னா 5x4. உள்ளேயே வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷன் எல்லாமே நமக்கு அட்டாச்சாகவே வந்துடுங்க. அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா ரூமில் நமக்கு ஷெல்ஃபும் அவைலபிளாக இருக்குதுங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு இதெல்லாமே நமக்கு வந்துடுதுங்க. அதுவும் சேம் சைஸ் தாங்க, 8x11 தான் அதுவும் சைஸு. அதுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லை, ஆனால் அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. அதுக்கு வடக்க பார்த்த மாதிரி ஒரு கதவை வச்சுருக்காங்க, செகண்ட் டோராக வச்சுருக்காங்க. அதில் நம்ம வந்து அவுட்ரு பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே போகிறது போய்க்கலாம், கேட்டுக்கு போகிறது போய்க்கலாம். சேம் அதே மாதிரி இந்த ரூமுக்கும் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க. நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த வீட்டில் இருக்குது. அப்படியே வெளியே போயிட்டோம் அப்படின்னா அவுட்ரு பாத்ரூமும் நல்ல பெரிய சைஸ் தாங்க. 5x5 நமக்கு அவுட்ரு பாத்ரூம் வந்து வந்துடுதுங்க. அதில் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் நம்ம வெளியவே. அதுக்கான ப்ரொவிஷன் நம்மளுக்கு இங்கே வெளியே அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக நம்ம துணியெல்லாம் துவைச்சி இங்கே கொடி கட்டி காய போட்டுக்கலாம். 2 பக்கம் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன். கேப் இவ்வளோ தான். இந்த வீடு பார்க்குறக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் சைட் மாதிரியே தான் இருக்கும். எல்லா மரமும் இருக்கும் நம்மளுக்கு. கொய்யா மரம், மாமரம், எல்லா மரமே நம்மளுக்கு இருக்கும். ஒரு ஃபார்ம் சைட் ஃபீல் நம்மளுக்கு வருங்க. நமக்கு அப்படியே நம்ம காம்பவுண்ட்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும். இந்த வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 100% லோன் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 8000 லிட்டர் பிடிக்கும். 500 அடியில் போர் போட்டிருக்காங்க. அப்படியே வெளியே பார்த்திங்க அப்படின்னா நல்லா எலிவேஷன் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து காம்பவுண்ட் சுற்றி வர்றதுக்கு தனி டோர் வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. நல்லா வெளியே பிளான்ட்டெல்லாம் நம்ம வச்சுக்கிற மாதிரி. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.